அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 18 வயது நிரம்பியவரா நீங்கள்? ஏற்கனவே சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவரா நீங்கள்? திருத்தம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர், உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றாலும் கூட எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று ஆசைப்படுவரா நீங்கள்? இந்த பதிவு உங்களுக்கானதுதான். ஆன்லைனில் எளிமையாக வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கின்றதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் இதனுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக சமீபத்தில் திருத்தம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர், உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் இருக்கின்றதா என்று சொல்லி எவ்வாறு எளிமையாக ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி எளிமையாக பார்ப்பது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்தில் உங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். முதல்ல கூகுளில் போங்க, சர்ச் இன்ஜினில் NVSPன்னு என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா உங்களுடைய டாப்பில் முதல்ல வரக்கூடியது என்னென்னா நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கும். அதில் ட்ராக் ஸ்டேட்டஸ், ரிஜிஸ்டர், லாகின், அதே மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கும். அதில் டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஸ்டேட் என்ன, செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணி கோன்னு கொடுத்துறோம். கொடுத்த உடனே அது இன்னொரு வெப்பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணுது. அந்த வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்டுடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட் போர்ட்டல் தான், அதாவது எலக்ட்ரல் போர்ட்டல் தான். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம், கான்டாக்டஸ், எலெக்ஷன்ஸ், அவர் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அவர் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். எலக்ட்ரல் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எலக்ட்ரல் ரோல், அதாவது வாக்காளர் பட்டியல் இன் பிடிஎஃப், அதாவது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏற்றார் போல் செய்யணுமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14/2/2020 வரை, அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2020 வரை அப்டேட் பண்ண லிஸ்ட்டை இந்த வெப்சைட்டில் பார்க்க முடியும். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், இதில் கிளிக் பண்ணோன்னு இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுடைய மாவட்டம் என்ன, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, அதை கிளிக் பண்ணுங்கள். உதாரணம் என்ன பண்ண, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைன்னு ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன், சமர்ப்பிக்கன்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சட்டமன்ற தொகுதியில் பல 100க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கலாம். எல்லா டீட்டெயிலும் அதில் காட்டும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, நம்ம ஒரு கிளையில் இருக்கிறோம், அந்த கிளையில் ஃபுல்லாக எல்லா நபருக்கும் பார்த்து கொடுக்கலாம். இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்ம லிஸ்ட் எடுத்து நம்ம மக்களாக இருக்கிறாங்களா, ஏன்னா அடிப்படையான ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையாக இருக்குது ஒரு தரமான ஒரு நல்ல சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு இது. ஆகவே என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு வார்டு நம்பர் தெரியுமா, வார்டு நம்பர் செலக்ட் பண்ணால் அப்படி காமிக்கும். இல்லை நீங்கள் இந்த மாநகராட்சி பள்ளியில் தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு பள்ளியுடைய பெயரை, அந்த பள்ளியுடைய பெயரை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை உங்களுடைய தெரு பேர் தெரியும், உதாரணத்துக்கு சாலை தெருன்னு இருக்குது, இல்லாட்டி மேலே தெருன்னு இருக்குது. ஸோ அதை வச்சு சர்ச் பண்ணணுமா, நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணினீங்கன்னா அப்படியே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய, உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குச்சாவடிய எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரே தெருவாக இருக்கும், இல்லை 2 தெரு பக்கத்து தெருவாக இருக்கும், பழைய எண் புதிய எண் இருக்கும் ஒரு வீட்டுக்கு. அதுக்கு கூட டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வார்டு 5ன்னு போட்டு செலக்ட் பண்ணுறோம், அதை வச்சு சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். வார்டுன்னு போட்டு இப்போ எந்த வார்டில் இருக்குது, வார்டு 33 என்ன பண்ணலாம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதவு எண் வீட்டுடைய 1வது நம்பர்லேருந்து 105வது நம்பர் வரை அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வீடு எந்த வாக்குச்சாவடி கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கிளிக் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ப்ளூ கலர் லிங்க் வரும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களுடைய கேப்சா கோடு நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். கேப்சா கோடு பாருங்கள், கேப்சா ஸ்மார்ட் டவுட்டாக இருக்கா, திருப்பி கிளிக் பண்ணுங்கள், புது கோடு வரும். ஸோ அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிடுங்க, பார்த்துட்டு ஸ்பெல்லிங்கில் இங்கிலீஷில் பார்த்துட்டு
OY40 டிஜின்னு இதில் வந்திருக்கு. நம்ம அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்பு. அதாவது உங்களுடைய மாநிலம் என்ன, உங்களுடைய மாவட்டம் என்ன, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, சட்டமன்றத்தில் உங்களுடைய வார்டு என்ன சர்ச் பண்ணுறோம், உங்களுடைய வாக்காளர் உங்களுடைய வார்டு என்னன்னு போயிட்டு உங்களுடைய வாக்காளர் அடையக்கூடிய வாக்காளர் செலுத்தக்கூடிய அந்த பகுதியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுது. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு PDF ஜெனரேட் ஆகி வருது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாக்காளர் பட்டியல் வந்துடுது. இப்போ நம்ம சிறப்பு முகாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தா கூட ஒருத்தர் வந்து ஒரு பெரிய புக் வச்சுருப்பாங்க, 200 பக்கம் 250 பக்கம் புக் வச்சுருப்பாங்க. உங்கள் பகுதியில் சுமார் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருடைய டீட்டெயில் அதில் இருக்கும். அதை போய் கூட்டத்தில் உட்காந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த வாக்குச்சாவடியில் ஒரு சிறப்பு முகாம் நடக்கிற இடத்துல எப்படி இருக்குமோ அதை உங்கள் கையில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எந்த இடம், எந்த பகுதியில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டிராயிங் போட்டு காமிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ரொம்ப எளிமையாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வருது. என்னுடைய பெயர் என்ன, கணவனுடைய பெயர் என்ன, வீட்டு எண் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் டவுட் வரும். இதில் வந்து ஒரே வீட்டில் அப்துல் காதர்னு பக்கத்தில் இருப்பாங்க. மோரார்லெஸ் அவங்க அப்பாவுடைய பேரோட செலவத்துக்கு ஒத்து போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம். ஃபோட்டோ வந்து இல்லாமல் இருக்கும். இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கா, என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, எளிமையாக பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா மேலே இப்போ ஒன்றா நம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா XP அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. XP 11011515 அப்படின்னு நம்பர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்காங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் இது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு என்டர் பண்ணாலும் வந்துடும். இல்லை உங்களுடைய பெயர் வச்சு செலக்ட் பண்ணணுமா, அதையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட்டாக இருக்குதா, எந்தெந்த தெருவில் இருக்குதுன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பகுதியில் நம்ம வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பெயரும் இந்த பகுதியில் இருக்குதா என்று சொல்லி நாம் அனைவரும் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். நான் மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் இருக்கிறாங்க, நம்ம கிளையில் இருக்கிறாங்க, இதை பார்க்கக்கூடிய தொகுதி ஜமாத்துடைய கிளை நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லை மாணவர்கள் சேர்ந்த சகோதரர்களாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி என்ன தகவல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கரெக்டாக இருக்குதா வெரிஃபை பண்ணிக்காங்க என்று சொல்லி அடிப்படையான தகவல் வெரிஃபை பண்ணி ஒவ்வொருவரும் அவருடைய கடமையாக இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய கடமையை உரிய முறையில் செலுத்துவதற்காக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விடாமல், ஏன்னா அந்த ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இதை வெரிஃபை பண்ணியிருங்க. நீங்கள் மட்டும் வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. எளிமையாக செய்ய முடியும், எந்தவித கஷ்டமும் கிடையாது, ஈஸியாக வெரிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். இது சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்முடைய முகநூல் பக்கத்தில் யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். 24 நாள் ஓரிரு நாட்களில் அதற்கான தகவலை திரட்டி உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். வாய்ப்பு அளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.